சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் பங்கேற்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மக்களுடைய அடிப்படை உரிமை கொண்ட ஒரு இடம் பெறுவல பாக்கீர் மாக்கார் போன்ற முஸ்லிம் அமைச்சர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய ஒரு தொகுதி முஸ்லிம் தொகுதி. அது அங்கே முஸ்லிம் தர்ம நியாயம் இருக்கிறது. தர்மம் செய்கிறவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் கலாச்சாரத்தினுடைய இருப்பிடத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நெடுநாளிய திட்டத்தை தான் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் இந்த படுகொலைகளை, அழிப்புகளை, பொருளாதார தாக்குதல்களை கண்டித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றோம். முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அங்கே இலக்கு வைக்க தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரருடைய 7 வாகனங்கள் ஒரே நேரத்திலே கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சகோதரருடைய 1000 ஆடுகள், ஆஸ்திரேலியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட 1000 ஆடுகளை அவர்கள் ஓட்டிச் சென்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கோழி பண்ணையிலே 5000 கோழிகளை அடித்து எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்தும் எதை காட்டுகிறது என்றால், முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்று அழுக்கமையில், நாளை மாவநிலையில், நாளை அன்று பதுளையில் என்று இவ்வாறு இவர்கள் அரங்கேற்றி செல்வார்கள். நாங்கள் அகிம்சை வழியிலே இவ்வாறான பேரணிகள் மூலம், அமைதி பேரணிகள் மூலமும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டிருப்போம். நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்பதை நாங்கள் கட்டத்திலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு இறைவன் கற்றுத்தந்தது பொறுமை என்ற ஒரு ஆயுதம். தற்காலிலே வேறு விலையிலே தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை அரச படைகளின் துணையோடு நடத்தி இருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள் எவரும் ஈழக்கம் இல்லாமல் வீடுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, கடைகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முகத்தை சர்வதேச நீதி விசாரணையின் மூலம் நாங்கள் தோலுரிக்கின்ற இந்த நேரத்திலே முஸ்லிம் சகோதரர்களும் தங்களுக்கு நடந்த அநியாயங்களை சர்வதேசத்திடம் சொல்ல முன்வர வேண்டும். இந்த நாடு ஒன்றுபட்டிருப்பது போல இலங்கை காட்ட முனைகிறது. ஆனால் இந்த தேசம் இனத்தாலும், மொழியாலும், மதத்தாலும் இரண்டுபட்டே நிற்கிறது என்பதை இந்த வரலாறுகள் எடுத்து காட்டுகின்றன. நாங்கள் இந்த மண்ணிலே 2 இனமும் மாறி மாறி படுகொலை செய்யப்படுகிறோம். எந்த ஒரு இனத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற பொருளாதாரமும் இனமும் அளிக்கப்படுகின்றதோ அந்த இனம் வாழ முடியாது என்பதை ஒரு வரையறையாக வைத்து இந்த முயற்சியை மேற்கொள்கின்றது. நாங்கள் இன்று ஒரு புதிய வரலாற்றுக்குள் பிரவேசிக்கிறோம். எங்களுடைய மனக்கசப்புகளை மறந்து, எங்கள் மனங்களிலே இருக்கிற பழைய உணர்வுகளை நாங்கள் மறந்து நாங்களாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும். நாங்கள் மொழியால் ஒன்றுபட்டவர்கள். வடக்கு கிழக்கு என்பது தமிழ் முஸ்லிம்களுடைய, தமிழ் பேசும் மக்களுடைய வரலாற்று ரீதியான சரித்திரபூர்வமான தாயகமன். தந்தை செல்வா அவர்கள் தன்னுடைய பாசறையிலே வளர்ந்த முஸ்லிம் பெருந்தலைவன் அஸ்ரப் அவர்களிடம் அம்பாறையை மையமாக வைத்து ஒரு அலகை உருவாக்கி இந்த மண்ணிலே ஒரு தீர்வுக்கான வழிமுறையை தேடி இருந்தார். அந்த தீர்வு கூட இன்னும் காணல் நீராகவில்லை. நாங்களும் நீங்களும் இணைந்தால் வடக்கு கிழக்கிலே அம்பாறையை மையப்படுத்திய ஒரு அலகையும், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வையும், எங்களால் தமிழ் முஸ்லிம்கள் இணைந்த ஒரு சுயாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அது இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஆட்சியாக முடியும் என்ற அந்த உண்மை இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது.